ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல விச் ஹேட் அட்டாலியரோட எபிசோட் 9 பார்க்க போறோம். எடுத்ததும் என் நைட் மேட்ச் ஸ்டெயின்ட் இன் பிளாக்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நர்னோவா கஸ்டமர்ஸ் கிட்ட எப்பவும் போல சகஜமா பேசிட்டு இருக்கப்ப டாட்டாக்கு இந்த விஷயம் சரியா படாது. ஏன்னா வந்த வெளிச்சத்தால ஒரு பெரிய அதிர்வே ஆச்சு. டாட்டாக்கு இது தெரியாம இருக்க வாய்ப்பில்ல. சப்போஸ் இதை பத்தி கீஃப்ரிக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி கீஃப்ரியே காரணமா இருக்கலாம்னு நினைப்பான். அப்படியே கீஃப்ரியை காட்டுவாங்க. கோகோவோட மேஜிக்கால மரம் இழுக்கப்பட்டு அது வேற கீஃப்ரி மேல பட்டு விழுந்திருப்பாரு. கோகோ தான் சின்சியரா மன்னிப்பு கேட்டு, நான் ஃபர்ஸ்ட் வந்தது சின்னதா இருந்ததால மரத்துல இருக்க ஆப்பிள புடுங்க பார்த்தா அது ஆட மட்டும் தான் செஞ்சது. அதான் பெருசா டிராப் பண்ண இப்படி நடக்கும்னு தெரியலன்பா. டெட்டியா தான் சயின்ஸ் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்க வேண்டியதுதான். ஆப்பிள் எல்லாம் பறிக்கிறப்ப கொஞ்சம் அதை ட்விஸ்ட் பண்ணி தானே பறிப்போம். அதால புல் பண்றத ட்விஸ்ட் பண்ற மாதிரி நீ மாத்தான்பா. கீஃப்ரிலுக்கு ஏத்தபடி சயின்ஸை மாத்திக்கிறதுனால தான் மேஜிக் வெர்சடைலாவே இருக்குன்பா. பிரஷ் படி ஆப்பிள சாப்பிட பார்க்கும், பட் முடியாது. டெட்டியா சொதப்புனா ஏன் சொதப்புச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் ஒரு விஷயம் செஞ்சு அது சக்சஸ் ஆனாலும் ஏன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி லெசன்ஸை ரிப்பீட் பண்றதுக்கான பர்பஸ் தான் ட்ரையல் அண்ட் எரர். இதுதான் பழக்கத்தை தாண்டி நடந்துக்கிறதுக்கும் முக்கியமானது. சரிதான மாஸ்டர்னு கேப்பா. கீஃப்ரி சரியா சொன்ன, நீ ஒரு எக்ஸலன்ட் டீச்சர் மாஸ்டர் டெட்டியான்பா. டெட்டியாக்கு இது ரொம்ப சந்தோஷமா போயிரும். நீங்க சோச்வீட் எனக்கு வெக்கமா வருதுன்ட்டு தாவி குதிப்பா. அகாட் அசால்ட்டா அதுல இருக்க பழத்தை இழுத்துட்டு ஒருத்தங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னால நம்ம பிராக்டிஸால என்ன பண்ண முடியுங்கிறத காட்டணும்பா. டெட்டியாவும் கோகோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு நேரா அவகிட்ட போய் இதை எப்படி பண்ணின்னு கேட்பாங்க. அவ இது நீங்களா தான் கத்துக்கணும்பா. டெட்டியா கியூட்டா கேட்டு தெரிஞ்சுப்பா. கீஃப்ரி இதெல்லாம் பார்த்து சிரிப்பான். இதுக்கப்புறம் எல்லாரும் ஆப்பிள் சாப்பிடுறப்ப கோகோ, நான் எடுத்துக்கிட்டது வெறும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் தானான்பா. ரீச்சே இந்த பைத்தியக்காரத்தனமான டெஸ்ட் 5 இருக்கு, நான் எப்படி டிராப் பண்ணணும்னு அவங்க எதுக்கு முடிவு பண்ணணும்பா. கீஃப்ரி இந்த டெஸ்ட்ல ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கான அவங்க ஆட்டிடியூட் என்னன்னு தெரிஞ்சுக்கதான். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். இருந்தாலும் நீங்க தேர்ந்தெடுக்காத விஷயத்துல பங்கேற்றுக்கிறது என்ஜாய் பண்ண கஷ்டமா தான் இருக்கும். இதே விஷயங்கள்ல பழைய விச்சர்ஸுமே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. மேஜிக் மக்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரதா இந்த உலகத்திலேயே இருக்கு. ஆனா எங்க அப்ரண்டிஸஸ நாங்க சஃபர் ஆக விடுறது இந்த மொத்த பாயிண்டையும் மிஸ் பண்ற மாதிரி. அதால 3 புத்திசாலிக இத அவுட் சைட் வேர்ல்ட்ல ஒரு அட்வென்ச்சரஸ் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ற மாதிரி தான் 5 விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட், கன்சென்ட் ஆஃப் கிரவுன், அப்ரண்டிஸ் ஆகிறக்கான டெஸ்ட். செகண்ட் டெஸ்ட், த சின்சியரிட்டி ஆஃப் த ஷீல்டு, இது உங்க மாஸ்டர் கூட எவ்வளவு டெடிகேஷனா கூட சேர்ந்து நடக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்க. மூணாவது டெஸ்ட், த குவரி ஆஃப் த கியூ வீவ், அதை ஒர்த்து தானாங்கிறத ப்ரூவ் பண்ண உங்களுக்கான சாவி எடுத்துக்க. அப்புறம் 4வது, த குட் வில் ஆஃப் ஹர் கிரேஸ், ஒரு வரம் கொடுத்து தனிச்சு நிக்கிறது. அப்புறம் 5வது, த வேர்ட்ஸ் ஆஃப் த வைஸ், இதை முடிச்சுட்டா நீங்க டீச்சர் ஆகலாம். இதை தான் பென்டக்கல் ஆஃப் ப்ரூவிங்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் உங்களோட மேஜிக்கோட அளவை அதிகப்படுத்திட்டே போலாம். நீங்க இந்த டெஸ்ட்ல 4வது தாண்டிட்டாலே ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு விச்சா இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டலே தேவையில்லை. அப்புறம் 3rd டெஸ்ட் முடிச்சாலே டவர் ஆஃப் டோம்ஸ்க்கு போலாம். அப்புறம் கடைசி டெஸ்ட் நீங்க உங்களுக்கான ஓன் அப்ரண்டிஸ் எடுத்துக்க. ஆனா அதை பத்திலாம் யோசிக்க தேவையில்லை கிராஜுவேட் ஆகிற வரைக்கும் பா. டெட்டியானா, நான் கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றேனே ஐடியா இல்ல. இந்த உலகத்தை சுத்தி நிறைய இடத்துக்கு போவேன். நான் என் மேஜிக்கால மக்களுக்கு உதவி அவங்க எனக்கு தேங்க்யூவா சொல்லுவாங்க. ஒருத்தங்க தேங்க்யூ சொல்லுவாங்க, ஒருத்தங்க தேங்க்ஸ் வாங்குவாங்க. ஒரு குட்டி ஸ்பெல் 2 பீப்புளை ஹாப்பி ஆக்கும். இதை விட பெரிய சந்தோஷம் என்ன வேணும்? ஒரே கல்ல 2 பறவை, ஒரே செயல்ல 2 தேவை. இதால ஹாப்பினஸ் ரெட்டிப்பா இருக்கும். நான் வளர்ந்து எனக்கான 2 பாயிண்ட்ஸ் தொப்பியை செஞ்சு அதை போட்டுக்கிற ஆர்வத்துல இருக்குன்பா. கோகோ, அதுக்கேத்தபடிதான் அவன் முடியும் சிம்பாலிக்கா இருக்குன்பா. கீஃப்ரி, நீ ஃபுல் ஃபிளட்ஜ்டு விச் ஆயிட்டா, உனக்கு ஏத்த போல தொப்பியை செஞ்சுக்கலாம் தான்பா. ரீச்சே, எனக்கு டெஸ்டே பிடிக்காது, நான் என்ன பண்ணும் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க என்ன சொல்றது, எனக்கு இதெல்லாம் வேணான்ட்டு எந்திரிச்சு போவா. அகாட், நீ டிராப் பண்ண விரும்புறத மட்டும் தான் டிராப் பண்ணுவீனா, நீ ஒரு கட்டத்துல எதையும் கத்துக்காம போயிருவீன்பா. ரீச்சே, பரவாயில்ல, அடல்ட்ஸ் ஆனா செய்ய விருப்பம் இருக்க விஷயத்தை தாண்டி பிடிக்காததெல்லாம் செய்யணும்னா நான் இப்படியே இருந்துக்கிறேன், நான் இப்ப கிளம்புறேன்ட்டு போயிருவா. கீஃப்ரி ரீச்ன்ட்டு வருத்தப்படுவான். அகாட், நான் சீக்கிரமா அந்த டெஸ்ட்லாம் முடிச்சு டவர் ஆஃப் டோம்ஸ்ல லைப்ரரியன் ஆகணும், நான் இன்னும் வேகமா வளரணும்பா. டெட்டியா கோகோ காதுல, மாஸ்டர் அந்த 3 புத்திசாலிகள்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 3 வைஸ்மென்னோட டிசெண்டன்ஸா தான் இவங்க ஃபேமிலி சேர்ந்தவங்க அப்ரண்டிஸா இருந்து வராங்க. இவங்களோட ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் ஒரு லைப்ரரியன் இருப்பாங்க. ஹவுஸ் ஹார்க்லம் தான் இவங்க பேருன்னு நினைக்கிறேன்பா. கோகோ, அவளும் டவர் ஆஃப் டோம்ஸ்க்கு தான் போக பாக்குறாளான்னு நினைப்பா. டெட்டியா, நீ எப்படியாப்பட்ட விச் ஆகணும்னு கேட்டா, கோகோ, ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களை போல எனக்கு இல்ல, எனக்கான பத கரெக்டா தான் இருக்கும். அதால நிறைய ஸ்பெல்ஸ் நான் கத்துக்கணும். இப்போதைக்கு இந்த காத்தை வச்சு இழுக்கிற ஸ்பெல்லையே கவனிக்கலான்பா. கீஃப்ரி, மனசுக்குள்ள ஸ்பெல்ஸை வரையறது மூலமா அது ஞாபகத்துல இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிறது மூலமா நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்க அடையிற சக்தி என்னைக்குமே உங்களுக்கு துரோகம் செய்யாதுன்னு நினைப்பான். இதுக்கப்புறம் கோகோ தனிமையில இருட்டுல இருக்க போல இருக்கும். எல்லாரும் எங்க போயிட்டீங்க, இது எப்ப இருட்டாச்சுன்பா. திடீர்னு கண்ணு முன்னால அவ அம்மா வருவாங்க. அவ ஓடி போய் இருக்கமா கட்டி பிடிச்சிட்டு, அதெல்லாம் நான் வேணும்னு பண்ணலாமா, ஆனா எல்லாம் ஏன் தப்புதான், என்ன மன்னிச்சுக்கன்ட்டு அழுவா. திடீர்னு அவங்க அம்மாவே தள்ளி விட்ட போல இருக்கும். கல்லாக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த காட்சி முன்னால வந்து இதனாலதான் நார்மல் பீப்புள் மேஜிக்லாம் கத்துக்க கூடாதுங்கிற வார்னிங்க நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்ற போல இருக்கும். கோகோ பார்த்தா இங்க்ல விழுந்திருப்பா. அகாட் சொல்லிருப்பா இல்லையா, உன்னாலதான் அம்மா
அம்மா கல்லானாங்க, எங்களையும் இந்த பிரச்சனையில மாட்டி விட்டுருக்க, ஆனா அதெல்லாம் நீ வேணுக்கணும் பண்ணலதானு அந்த வார்த்தைகள் கேட்கும். அப்புறம் ஈஸ்தி சொல்லிருப்பான் இல்லையா, நான் பிரிம்ட் கேப்ஸோட எதுவும் செய்ய விரும்பல, எங்க விதிவிலக்குன்னு யாரும் கிடையாதுன்னு. அது அப்புறம் சில மக்களால சில விஷயம் தான் செய்ய முடியும்னு அவன் அம்மா சொன்னது. இதெல்லாம் அவளை ஹாண்ட் பண்ற போல இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு இங்க் வயல்ல முழிப்பா. ஈகின் கண்ணாடியை தட்டி, உனக்கு மேஜிக் வேணுங்கிறனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு, இது உன் தப்பு தான், இந்த உலகம் அழியிறப்ப அதுக்கு காரணமா நீதான் இருப்பேன்னு தள்ளி விட்டுருப்பான். கண்ணாடி உடையும் போது கோகோ கனவை விட்டு வெளியே வந்திருப்பா. பிரஷ் படி சமாதானப்படுத்த வந்திருக்கோம், இறுக்கமா கட்டி பிடிச்சுப்பா. கிஃப்ரி ராத்திரி வேலை செய்யலான்னு வந்தா, அகாட்டும் வருவா. கிஃப்ரி அவன் லிமிட்டை தெரிஞ்சு கொஞ்சம் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்லி தூங்க தாட்டி விட்டுருப்பான். அவளும் சரின்ட்டு போனவ கோகோ முடிச்சிருக்கத பார்த்துட்டு தூங்க போலியான்னு கேப்பா. கோகோ எனக்கு தூக்க வரலைன்ட்டு, நான் இப்படியே டிராப் பண்ணிட்டே இருக்கேன் ஸ்பெல்ஸா, என் அம்மாவை காப்பாத்த நான் இன்னும் எவ்வளவு டிராப் பண்ணணும்னு நினைப்பா. கிஃப்ரி சைட் பார்த்தா அவன் சுத்தி தடுப்பு அமைச்சிட்டு அந்த இங்க் வயல் எடுத்து, நான் இதுக்காக தான் ரொம்ப வருஷம் காத்திருந்தேன், நீதியுள்ள சூனியக்காரங்கள்ல ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்துறவங்க ஹீல் பண்ண உடம்புல மந்திரத்தை பயன்படுத்தலான்னு 3 wise ones மனித உடம்புல மேஜிக்கை பயன்படுத்தக்கூடாதுன்னு கட்டளை போட்டு வச்சிருந்ததுக்கு எதிராக சண்டை போட்டாங்க. ஒரு ஸ்பெல் அது அவங்களுக்குள்ள மருந்துகளை பகிர்ந்துக்க அனுமதிக்கும். அவங்களோட மெமரிஸ் பறிக்கப்பட்டப்ப அதுவும் சேர்ந்தே போயிருச்சு. ஒரு வயல் எங்க இருந்தாலும் சரி, அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அதுக்குள்ள இருக்க சீல் இன்ஸ்கிரைப்டு மெட்டல் மூலமா அதுக்குள்ள இருக்க கண்டென்ட் பகிர்ந்தேதான் இருக்கும். இதால எது முடிஞ்சாலும் தேடி ஓடணுங்கிற அவசியம் இல்ல. உடன்படிக்கை நாள்ல இருந்து தொலைஞ்சு போன ஹீலிங்கான ஒரு நுட்பமான மருந்து. இதுல இருக்க முரண்பாடே பிரிம்டு கேப்ஸால மட்டும்தான் இப்ப செய்ய முடியுது. நீ ஒரு அழகான ஸ்பெல்லா இருந்தாலும் நான் உன்னை இப்ப அலசி ஆராயணும். அவங்களோட எனக்குன்னு இப்ப கனெக்ஷன் இருக்குன்னா ஒன்னால மட்டும்தான். நான் இதுல இருக்க காஞ்சூரிங் இங்க தொடவே இல்ல. அதோட அறியப்படாத பவர்ல தலையிடுறது ஆபத்து. எனக்கு இப்ப தேவையில்ல. அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்க இன்ஸ்கிரைப்டு மெடல் மட்டும்தான். உள்ள இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சு எடுத்துட முடியுமா? ஒருவேளை அது அவங்களோட இணைக்கப்பட்டிருந்தா, சப்போஸ் அது உண்மையா இருந்தா, அதை நான் கைடன்ஸ் ஆப்குள்ள வச்சா இதோட காம்பரன்ஸ், இதோட ஓனர், இது எங்க உருவாக்கப்பட்டுச்சோ, இது இருக்கக்கான ட்ரேஸ் எல்லாத்தையும் இதுவே காட்டி கொடுத்துரும். அவங்கள பத்தி பெருசா தெரியாத குறிப்புகளை விட அவங்க உறுதியா எங்க இருப்பாங்கங்கிற அறிகுறி எனக்கு சிக்குன்பான். கரெக்டா மெடல் எடுக்கிறப்ப ஒரு லைட்னிங் ஸ்பெல் ஆக்டிவேட் ஆயிருக்கும். கிஃப்ரி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். விழுந்த மெடல்ல இருந்து வாட்டர் மேஜிக் வேற வரும். கிஃப்ரி இதுல மாட்டினவன் மனசுக்குள்ள, அண்டர் வாட்டர்ல என்னால ஸ்பெல்ஸ் பண்ண முடியாது, நான் என் காடை விட்டுட்டேனே நினைப்பான். திடீர்னு லைட்னிங் ஸ்பார்க் ஆகி ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆயிருப்பான். தண்ணில திரும்ப அந்த வயலுக்குள்ளேயே போகவும் விழுந்த கிஃப்ரி நல்லாவே கேர் ஆயிருப்பான். தண்ணி நிறைய வாய்க்குள்ள போயிருக்கும் இல்லையா, இரும்பிட்டே எந்திரிச்சு பார்த்தா ஈகுவின் கிஃப்ரி முன்னால வந்து உட்கார்ந்திருப்பான். நீதான் அந்த ஐபாலான்னு கேட்டா அவன் அந்த இங்க் வயல அந்த மெடலோட வச்சு உடைச்சிருவான். கிஃப்ரி இல்ல இருன்ட்டு கிட்ட போகும்போது அவனை பிடிக்கலான்னு பாப்பான். பார்த்தா அவன் மறைஞ்சிருவான். கிஃப்ரி இல்ல நான் கைவிட மாட்டேன், என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டதை நான் திரும்ப எடுத்து பண்பான். ஈகுவின் அவன் இடத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவ கையில அதை ஒப்படைச்சா இப்படி வேஸ்டா போச்சேன்ட்டு கடுப்பாவான். அடுத்த நாள் காலையில கோகோன் கிஃப்ரி ஒரே மாதிரி கொட்டாவி விடுவாங்க. டெட்டியா ஒருவேளை நைட்ஸா போய் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களோன்பா. ஆக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மேஜிக் தடை செய்யப்பட்டது, நீ இப்பெல்லாம் ராத்திரியில அதிகமா பிராக்டிஸ் பண்றதானு கேப்பா. கோகோவோ ஆமாண்ணா, டெட்டியா தூக்கம் தான் ரொம்ப முக்கியம், சும்மா உன்னை இப்படி ஓவரா புஷ் பண்ணிக்காதேன்பா. ரீச்சே நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடுலாம் வேணும்பா. டெட்டியா மாஸ்டர் ஆலியும் சொல்லுவாரு தெரியுமான்பா. ஒன்றுக்கு சின்ன குழந்தைய தூக்கம் சரியா இல்லைனா வளர்ந்து அதுக்கு அனுபவிப்பீங்கன்னு சொல்லியிருப்பான். டெட்டியா அதான் சரின்ட்டு தூக்கம் நல்ல வரக்கு எர்பா டீ போட்டு தரட்டான்னு கேப்பா. கிஃப்ரி அரை தூக்கத்துல இருந்தவன், நான் 2 வயசு சாப்பிட்டு தூக்கத்துக்கு போயிட்டேன், சரி டீயை நானே போடுறேன்னு சொல்லிட்டு போய் வாங்குவான். சூடா இருக்குன்ட்டு கீழே போட்டிருப்பான். டெட்டியாக்கு அதுல கன்சனா இருக்கும். கிஃப்ரி மேல நேத்து ராத்திரி லைட்டிங் பட்டுச்சு இல்லையா, அதால கை வெறுத்து போயிருக்கும். இதை யோசிச்சவன், எர்பா டீயை நான் மொத்தமா காலி பண்ணிட்டேன், சோ வெளியே போய் நானே லீவ்ஸ் பறிச்சுட்டு வரேன், இதை சுத்தம் பண்ற வேலையை நானே பாத்துக்கிறேன், நீங்க உங்களோட படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்கன்ட்டு கிளம்பியிருப்பான். டெட்டியா மாஸ்டர் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாருன்பா. ரீச்சே தூக்கம் ரொம்ப முக்கியம், அப்பெல்லாம் விடக்கூடாதுன்பா. கோகோ அகாட்ட கூப்பிட்டு கொஞ்சம் தனியா பேசலாமான்பா. அவ ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த செல்ஃப் ஷூஸை திருப்பி கொடுப்பா. அகாட் ராத்திரி முழுக்க எதாவது பண்ணியான்னு கேட்டா அவன், நான் என்னால முடிஞ்சதை பண்ணிருக்கேன், ஒர்க் அவுட் ஆகலைன்னா மாத்தி கூட டிராப் பண்ணிக்கன்பா. அகாட் நீ என்னதான் பண்ற, அன்னைக்கு டாடா ரேஞ்சுக்கு நான் தான் உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லா அனுப்பிச்சு விட்டேன். மாஸ்டர் கிஃப்ரி கிட்ட அதை கம்ப்ளைண்டா வைக்கல, அவரும் அதை விட்டாரு. அதை பத்தி நீ ஓல்ட் ருகியா கிட்டையும் சொல்லிருக்கலாம், ஆனா அதையும் செய்யல. இப்ப என் ஷூஸையும் ரெடி பண்ணி தர, நீ என்னதான் நினைக்கிறேன்பா. கோகோ அன்னைக்கு நீ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா என்ன தாட்டி விட்டப்ப அந்த இருட்டுக்கும் காட்டுக்கும் எனக்கு பயமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் யாருங்க அதை எந்திரிச்சுன்னு காட்டி தானே ஆகணும். நான் என்ன ப்ரூவ் பண்றக்கான ட்ரையல்ல யாராவது வருவாங்க காப்பாத்துவாங்கன்னு பாத்துட்டு இருக்க முடியாதுல, என்னால அதை பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிக்க நான் தான் பண்ணேன். நான் அந்த ட்ரையலை என்னோட சொந்த மேஜிக்கால ஓவர் கம் பண்ணணும்னு நினைச்சேன். அங்க விஷயங்கள் ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தாலும் என்னால முடியலனாலும் சொல்ல வரப்ப அகாட் இதை நினைச்சு நான் மட்டும்தான் என்ன குழப்பிட்டு இருந்தேனான்பா. கோகோ ஒரு மாதிரி முடியாம படுத்திருப்பா. கிஃப்ரி அந்த பக்கம் ஒரு மூலிகை இலையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் லைட்டிங்னால ஏற்பட்ட அந்த நம்னஸ் போயிருக்கும். கூட பிரஷ் படி இருப்பான் இல்லையா, அவனை பஃப் பஃப்னு கூப்பிடுவான். இதை ரகசியமா வச்சுக்கணும். அப்புறம் அந்த பிள்ளைகளும் பிரில்லியன்ட் தான், நோட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்பா. பிரஷ் படி ஒரு மாதிரி பண்ணுவோம், ஏன் உனக்கு பஃப் பஃப்ங்கிற பேர் பிடிக்கலையா, அது கியூட்டா தானே இருக்குன்னு பேசுவான். அகாட் படு வேகமா வந்து மாஸ்டர்ன்ட்டு அடிச்சு தூக்கி இருப்பா. கிஃப்ரி ஒரு செகண்ட்ல நீ பயமுறுத்தி விட்ட, எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்ட்னு கேட்பான். அகாட் அந்த சயின்ஸ் ரொம்ப நீளமா இருந்தனால தான் அப்படின்பா. கிஃப்ரி நான் வேணா பாக்கட்டுமான்னு கேட்டா அகாட் அது இல்ல, கோகோக்கு எமர்ஜென்சின்பா. கிஃப்ரி வந்து கோகோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதா இருக்கும். ஆளி வரவும் பொறுப்பு அவங்கிட்ட விட்டு கிளம்புவான். கிஃப்ரிக்கு இவளோட ஃபீவர் ரொம்ப மோசமா இருக்குன்னு தெரியும். உடனே டாக்டரை போய் பார்க்கணும்னு நினைப்பான். இதுக்கப்புறம் டாட்டாவை காட்டுவாங்க. அவன் 2 பசங்களோட விளையாட்டு வீட்டுக்கு கிளம்புறதா இருக்கும். அவனுக்கு ஏன்டா உடனே போறேன்பாங்க. டாட்டா படகுக்கு போகணும்பா. பசங்களும் சாண்ட் பார்ல தானே இருக்க,
விச் ஃபேமிலியில பிறந்துட்டு பறந்து போகாம இருக்கேன்னு கேட்பாங்க. டாட்டா எனக்குன்னு ரூல்ஸ் இருக்குன்னு பசங்க லூசுத்தனமா இருக்குன்ட்டு பாய் சொல்லி தாட்டி விட்டுருப்பாங்க. வேகமா படகுக்கு ஓடுறப்ப மனசுக்குள்ள ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு வாய் அடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் என் வீட்டுக்கு பறந்து போவேனான்னு ஆசையா என்னன்னு நினைப்பான். இந்த இடத்துல வச்சு கீஃப்ரிய பார்க்கவும் என்னாச்சுன்பா. ஆளு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இங்க ஹாஸ்பிட்டல் எங்கேன்னு கேட்பாரு. டாட்டாவும் கோகோவோட நிலைமையை பார்த்துட்டு சரி வாங்க ஷார்ட்கட்ல கூட்டிட்டு போறேன்பா. ஒரு வழியா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து கோகோவை விட்டுருப்பாங்க. கிஃப்ரி நீ இன்னைக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் தேங்க்யூ சொல்லுவான். டாட்டா அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னாலும் கிஃப்ரி ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சிருக்க, நீ நல்லா அப்சர்வ் பண்ற பையனா இருக்க, எல்லா விஷயத்தையும் நல்லா பாப்பா போலேன்பா. டாட்டா இந்த இடத்துல வச்சு கீஃப்ரி கிட்ட ஒன்னு கேட்கணும்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. வீடியோக்கு எப்பவும் போல ஒரு லைக் போட்டுருங்க.